மணி இப்போ நைட்டு 2 மணி. ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் விடுவீங்களா மாட்டிங்களா? நானும் புக் மை ஷோவையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறேன். மொத்தம் 3 தேட்டர் தான் கோயம்புத்தூர்லேயே விட்டுருந்தாங்க. அதையும் வலிச்சு நக்கிட்டானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரின்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டால் அவன் என்னன்றான், மச்சான் நான் கேரளா கிளம்பி போகிறேன், டிக்கெட் ப்ரைஸு 700 600 என்னால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் கிளம்பி போக முடியாது. எப்போ தான் நீங்கள் டிக்கெட்டை விடுவீங்க? சரி இருக்கட்டுமேன்னு நானும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், மச்சான் என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீ காசு மட்டும் அனுப்புன்னு. சரி டிக்கெட் நீ முதல்ல அனுப்பு, நான் காசு அனுப்புகிறேன்னு பார்த்தா அது பராசக்தி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், பராசக்தி இப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதை நானே புக் பண்ணிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் பகவத் கேசரி ரீமேக்குன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃப்ரேமையும் இந்த ஃப்ரேமையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கிறீங்களா? ஸ்பாயில் பண்ணுறவங்களாம் ஸ்பாயில் பண்ணிக்க. இத்தனை வருஷம் எத்தனை ஸ்பாயில் பண்ண முடியுமோ பண்ணிட்ட. இது லாஸ்ட்டு படம், அதையும் நீயே பண்ணிக்க. நாங்கள் படத்துக்கு போக தான் போகிறோம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. பாலையா பண்ணால் கேசரி, எங்கள் அண்ணன் பண்ணால் பிரியாணிடா.